வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி 8வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அட்சயா ட்ரா நடைபெறுது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நடைபெறுது. 664வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 876 876 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். சி போர்டில் 6ங்கிறது கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 1000% ஸ்ட்ராங்காக தான் இன்றைக்கி கொடுத்துருந்தீங்க. பார்த்திங்கன்னா 1 எடுத்திருந்தேன், 1க்கு பவர் 6ன்னு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம 8 கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக 8 ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே 8ங்கிறது நமக்கு ஏ போர்டில் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா நம்ம 6 சி போர்டில் கொடுத்துருந்தோம். சி போர்டில் நமக்கு 6ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 8ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் 6ங்கிறது கொடுத்துருந்தோம். 6ங்கிறதும் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஃபுல்லாகவே நம்மளுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு, தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இப்போ நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். சரிங்களா? ஏ போர்டில் ஸ்ட்ராங்கான நம்பராகவும், பி போர்டுலையும் பெஸ்ட்டு நம்பராகவும், சி போர்டுலையும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம் நம்பராக நீங்கள் யாருமே எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பருங்கிறது நான் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு போர்டுமே ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்குறோம். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஒரு பெஸ்ட்டு நம்பராக நான் கொடுக்குறேன். நம்ம சி போர்டில் நேற்று தான் 6 வந்துருந்துச்சு. நான் மீண்டும் 6 கொடுத்துட்டேன். சி போர்டில் நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, இல்லாட்டி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 5ம் 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 9 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? 9, 8 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 4யும் 1யும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான். ஒரு போர்டுக்கு 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொண்டு கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 4, 1, பி போர்டில் 8, 9, சி போர்டில் 0, 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. முன்னாடி நாள் வந்திருக்கிற ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் இங்கே கெஸ்ஸிங் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் அதிக பெண்டிங் உள்ள நம்பரை மட்டும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் நான் கொடுக்குறேன். ஏ போர்டில் 1 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர். பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது.
பி போர்டில் 8 வந்து 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டில் 5 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் உள்ள நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர்ஸு. இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணி நான் பார்க்கையில் வந்து எனக்கு இன்றைக்கி நம்மளுடைய கணக்கு மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமான நம்பர்லாம் கொடுக்க விரும்பலை. ஆல் போர்டு வந்து என்னுடைய கணக்கில் வந்து 4ஐயும் 9ஐயும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 4 9 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு வந்து 100% இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. ஆல் போர்டு வந்து நம்ம 4ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கோம். சரிங்களா? சைட்டாக வந்தால் 4 தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக என்னுடைய கணக்கில் கிடைக்கிது. சப்போர்ட்டுக்கு தான் நான் 9 கொடுத்துருக்கேன். சரிங்களா? சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரே நம்பராக ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 4ங்கிறத எடுத்திருக்கேன். சிங்கிள் நம்பராக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம பாட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸ் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் இந்த நம்பரை பாட்ஸில் வைங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்ம் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை வந்து நான் பாட்ஸில் எடுத்திருக்கேன். 461 415 மேட்ச் பண்ணி வைங்க. இது ரெண்டும் தான் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பருமே. அதே மாதிரி நம்ம பாட்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம், ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 180ன்னு வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. 185ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். 399 சரிங்களா? இது ஒரு மெத்தேடில் நமக்கு வருது. 468 சரிங்களா? கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 468 399 185 180ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய மெத்தேடில் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து 536. இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு. இதை மேட்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் நமக்கு 5 3 நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 197 417 524 462 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுக்குறோம். நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்கல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் வந்து நான் ஒரு 9 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 9 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர் இன்றைக்கி இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸுகளை மட்டுமே கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பரை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 41 45ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 18 14 மேட்ச் பண்ணி வைங்க.
அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொண்டு வரல. ஏபிபிசிஎஸ்சி விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம மொத்தமே வந்து ஒரு 6 நம்பர்ஸ் தான் இங்கே வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இந்த 6 நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலை. சரிங்களா? கம்மியான நம்பராக மேட்ச் பண்ணி கொண்டாந்துருக்கேன். உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே வாங்க ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம அதிகமான நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பராக கொடுக்கணும். இந்த கம்மியான நம்பர்ஸ்களே உங்களுக்கான வின்னிங்கை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 100% நீங்கள் எல்லாருமே வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்துங்க. 84-15 சரிங்களா? நான் வந்து கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பரை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்காங்க. அதிகமான நம்பர் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாக நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 100% நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி மொத்தமே 3 நம்பர் தான் கொடுக்குறேன். 51 97 84 15 53 99ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் 399ங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ப்ளே பண்ணுற நம்பர்கள் கண்டிப்பாக ஒரு செட்டு வைக்கலாம். 415 197ங்கிறது சைட்டாகவும் வைக்கலாம். 4 நம்பருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்காக நான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.